கழுத்தில் வலி இருக்கிறவங்க அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்து வலிங்கிறது ஒரு காமனாக புரியறதுக்காக சொல்கிற பேர். நிறைய பேர் இங்கே மட்டும் வலிக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லைங்க. கழுத்து வலியோட சிம்டம் ரொம்ப வேரி ஆகுங்க. கழுத்தில் ஒரு பிரச்சனைங்கிறப்போ கால் விரலில் கூட மரமறுப்பு இருக்கலாங்க. அது கூட கழுத்தோட சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஏதோ ஒரு மரத்தில் ஏறி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேன்கூடு இருக்குது ஒரு மரத்தில், அதை பறிக்க போயிருக்கிறாங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது, அதில் தேன்கூடு இருக்குது. பறிக்க போனவங்க அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்காமல் கொஞ்சம் மிஸ் ஆகி தேன் கடிக்க ஆரம்பித்து மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி மேலேருந்து கீழே விழுந்தப்போ ஒரு வேளை இடுப்பில் அடிபட்டு அந்த வெர்டிப்ரா நம்மளை ஸ்பைனல் கார்டை காப்பாற்றுற தண்டுவடை எலும்பு இருக்குல்ல, அது உடஞ்சி அதுக்குள்ளே போய் கீழே ஒரு கல்லே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போய் ஸ்பைனல் கார்டை கட் பண்ணி விட்டுருதுன்னா, இதுக்கு இப்போ லம்பாரில் அது நடந்தால் இடுப்புக்கு கீழே பெர்மனண்ட்டாக வேலை செய்யாது. இன்னும் உலகத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? அதில் நியூரோப்ராக்சியா, ஆக்சனோட்டோமோசிஸ், நியூரோட்டோமோசிஸ்னு இருக்குது. நியூரோட்டோமோசிஸ்னால் டோட்டலாக கட் ஆகுறது. டோட்டலாக கட் ஆனால் அதுக்கு உலகத்துலேயே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படிங்கிறப்ப அது ஒரு தொராசிக்கில் அடிபட்டதுன்னா இது கீழே வயிறு பசிக்கிறதுலேருந்து அப்புறம் யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது, கால் எல்லாமே வேலை செய்யாது. அதே சமயத்தில் இந்த கழுத்தில் சர்வைக்கல்லில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டால் 2 கை 2 காலே வராமல் போயிடும். 2 கை வராது, 2 கால் வராது, யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது, வயிற்றில் பசிக்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோட்டார் போயிடும். ஓகேங்களா? மோட்டார் மூமெண்ட்ஸ் எல்லாமே போயிடும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, இதையே கணக்கில் எடுத்துக்கோங்க. கழுத்தில் ஒரு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை தேய்மானத்தோடு நிற்காமல் அது வேறு பிரச்சனையெல்லாம் உருவாக்கும். ஜவ்வை போட்டு அமுத்தும், ஜவ்வில் இருக்க நீர் போயிடும், டீஹைட்ரேஷன் ஆகிடும். இல்லைன்னா ஸ்பைனல் கார்டு சர்வைக்கல் ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணி விட்ரும். ஸ்ட்ரெயிட்டனிங் அப் த சர்வைக்கல் ஸ்பைன், சர்வைக்கல் லார்டோசிஸ் இஸ் லாஸ்ட். இல்லைன்னா அந்த ஜவ்வை தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு வீங்கிறது, விலகிறது, இல்லை நரம்பு அமுத்துறது, நரம்பு கம்ப்ரெஸ் பண்ணுறது, இல்லை நரம்பு இம்பிஞ்ச்மெண்ட் கிள்ற மாதிரி பண்ணி பிரேக்கியல் நியூரல்ஜி இப்படியெல்லாம் பண்ணுது. இது மாதிரிலாம் பண்ணி தான் இந்த கழுத்தில் வலிக்குது. சரிங்களா? அந்த கழுத்தில் மட்டும்தான் வலிக்குமானா வலிக்காது. நிறைய சிம்டம் வரும். அதை புரிய வைக்க தான் இப்போ இதை சொன்னேன். அப்போ இங்கே ஒன்று நடந்தால் இதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விடலைன்னு வச்சுக்கோங்க. யாருக்குமே தண்ணி போகாது. மேட்டூர்லேருந்து ஆரம்பித்து ஈரோடு இல்லை எங்கெல்லாம் காவேரி ஆறு போகுதோ கடைசியில் இருக்கிற தஞ்சாவூர் வரைக்கும் போகாது. அப்படித்தானே? இதே மேட்டூர் டேமில் திறந்து விட்டாங்க, ஈரோட்டில் மட்டும் அது வேறு எங்கேயோ ரூட் போயிடுச்சுன்னா தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகாதே தவிர ஈரோடு வரைக்குமாச்சும் வரும்ல. அந்த மாதிரி இங்கேயே பிரச்சனைங்கிறப்ப, கழுத்துலேயே பிரச்சனைங்கிறப்ப அது கீழே எங்கே வேணாலும் ஒரு சைடே வலிக்கலாம், ஒரு எங்கே வேணாலும் நடக்கலாம். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். இங்கே பிரச்சனைங்கிறப்ப ஏன் கால் வராமல் போகுது, இங்கே பிரச்சனைங்கிறப்ப அது கீழே எல்லாமே வராமல் போகுது. அந்த மாதிரி இங்கே பிரச்சனைங்கிறப்போ ஏன் கழுத்தில் மட்டும் வலிக்கணும்? அது தலையும் வலிக்கும். அது எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ தலைவலி வரும். அங்கேருந்து நரம்பு சப்ளை பண்ணுற இங்கே கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கும். கை விரல் மரமரப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த பெயின் இங்கெல்லாம் ரேடியேட் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்தது செஸ்ட் பெயின் மாதிரி, ஹார்ட் பெயின் மாதிரி வரும். அதே மாதிரி காதுக்குள்ளே சவுண்டு வரலாம், காதுக்குள்ளே வலி வரலாம், இல்லை சவுண்டு டினிட்டஸ் வரலாம், இல்லைன்னா ஜாலியெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் வலிக்கலாம், இங்கெல்லாம் மூஞ்சி கண்ணெல்லாம் வலிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி சர்வைக்கல் பெயின் எல்லா இடத்துலையுமே வர வாய்ப்பு இருக்குது. கை விரல் ஏன் கால் விரல் மரமரப்பு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடே வலிக்கவும், ஒரு சைட்லேருந்து உங்களை பிடிச்சி தள்ளுற மாதிரியோ, இல்லை வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, திரும்புகிறப்போ அப்படியே சுற்றுற மாதிரியோ, இல்லைன்னா இப்படி முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்படி சுற்றுற மாதிரியோ, பேலன்ஸே இல்லாத மாதிரியோ, அப்புறம் வாமிட் சென்சேஷன், வாமிட் வராது ஆனால் வர்ற மாதிரி சென்சேஷன் மாதிரி, இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். இதுக்குன்னு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஸோ சர்வைக்கல் பெயினை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண நிறைய எக்ஸசைஸ் சொல்லித்தரணும். அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். சும்மா இப்போ நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியறதுக்காக தானே தவிர இது ஒரு ஹோல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டால்,
அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸில் முக்கியமான எக்ஸசைஸு இப்படி எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி கொண்டு வந்து கீழே போகிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 அதே மாதிரி 10 என்ற வரைக்கும் 3 கீழே. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைங்க, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க. தலையை ஆட்டி பேசாதீங்க. யாரும் கூப்பிட்டா உடம்போடு திருப்பி பாருங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கேன். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.